இரவு நேரத்தில் மளிகை கடைக்குள் அமர்ந்து வியாபாரம் பார்த்து கொண்டிருந்த முதியவர். மின்னல் வேகத்தில் பைக்கில் வந்த 2 பேர் முதியவரை வெட்டி சாய்த்த கொடூரம். கோர்ட்டில் ஆஜரான கொலையாளிகள் அளித்த அதிர்ச்சி வாக்குமூலம். அடுத்தடுத்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரப்பட்ட குடும்பத்தினர். நடந்தது என்ன? இரவு நேரத்துல ராஜா கமங்கலம் கிராமத்துல உள்ள மளிகை கடையில உட்கார்ந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு சுவாமிதாஸ். அப்போ அங்க மின்னல் வேகத்துல பைக்ல வந்த 2 பேரு கடைக்குள்ள புகுந்து சுவாமிதாச சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. சுவாமிதாசோட அலறல் சப்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த அவரோட சகோதரி கிருஷ்ணாபாய் ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்போ ரத்த வெள்ளத்துல சுவாமிதாஸ் உயிரிழந்து கிடந்தாரு. இத பார்த்த கிருஷ்ணாபாய் சுவாமிதாசோட உடலை கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. அப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் உங்க அண்ணனை கொன்னது யாரு, எதுக்காக கொன்னாங்கன்னு கிருஷ்ணாபாய் கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. இதுக்கிடையில நாகர்கோவில் கோர்ட்ல ஸ்டாலின், ராஜு அருள் அப்படிங்கிற 2 பேர் சரணடைஞ்சாங்க. அப்புறம் போலீஸ் அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்த பிறகுதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்துச்சு. கன்னியாகுமரி லட்சுமிபுரத்துல உள்ள 63 வயசான சுவாமிதாசுக்கு கவிதாங்கிற மனைவியும் 2 மகன்களும் இருக்காங்க. இவரு கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி சுவாமிதாசுக்கு அதே ஊர்ல 45 சென்ட் நிலம் இருந்திருக்கு. சுவாமிதாஸ் பேர்ல உள்ள நிலத்தை தன்னோட பெயருக்கு எழுதி தர சொல்லி அவங்க மனைவி அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு சுவாமிதாஸ் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள அடிக்கடி குடும்ப பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. இதனால வேற வழி இல்லாம 2 பேரும் பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சுவாமிதாஸ் ராஜா கமங்கலத்துல உள்ள தன்னோட தங்கை கிருஷ்ணாபாய் வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அங்கேயே தங்குன அவரு கிருஷ்ணாபாயோட மளிகை கடைய பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. கணவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கவிதா நிலத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட மகன்களும் அம்மா பேருக்கு நிலத்தை எழுதி வைக்க சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. ஆனா மனைவி மகன்களோட மிரட்டல்களுக்கு சுவாமிதாஸ் பயப்படல. இதனால கோபமான கவிதா, நீ என் பேருக்கு நிலத்தை எழுதி வைக்கலனா நான் உன்னை கொன்னுருவேன்னு மிரட்டி இருக்காங்க. ஆனா அத பெருசா பொருட்படுத்தாத சுவாமிதாஸ், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லி இருக்காரு. இதனால கடுப்பான கவிதா சுவாமிதாச போட்டு தள்ளுனாதான் நிலம் நம்ம கைக்கு வரும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுபடி சுவாமிதாச கொலை பண்ண பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு சுவாமிதாஸ் தன்னோட மளிகை கடையில உட்கார்ந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அங்க வந்த 2 பேரு சுவாமிதாஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. சுவாமிதாஸ் சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த கும்பல் அவரை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இதுக்கு மத்தியில கோர்ட்ல ஆஜரான 2 பேர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த தகவலை வச்சு தங்கச்சன், வேல்முருகன்னு மொத்தம் 3 பேரை கைது பண்ணி விசாரணை பண்ணாங்க. அதுல கவிதா தான் இந்த கொலைக்கு முக்கிய காரணம்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கவிதாவுக்கும் கொலையாளிகளுக்கும் என்ன தொடர்புன்னும் கவிதாவோட பசங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.